10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப், அதாவது 1 மார்க் கொஷினோட டெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே 2 டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். அதாவது சாப்டர் 1 to 4 ஒரு டெஸ்ட்டும், சாப்டர் 5 to 8 ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ வந்து 3rd டெஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட் போர்ஷன், அதாவது சாப்டர்ஸ் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய 8 சாப்டர்லேருந்தும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்ல தான் போகிறோம். என்னென்னா இங்கே கொடுத்த இதை படித்து பாருங்கள். சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ரைட் த ஆப்ஷன் கோட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். அதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது கொஷின் நம்பர் போட்டுட்டு நீங்கள் என்ன ஆன்சர் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சருக்கான ஆப்ஷனை எழுதணும். ஏவா, பியா, சியா, டியான்னு எழுதணும். அப்புறம் அது எந்த எழுதுறீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரையும் எழுதணும். ஆப்ஷன் ஆன்சர் 2 இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இந்த 3 கொஷின் பேப்பரையும் வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பரில் நம்பரை போட்டுட்டு ஒரு கொஷனுக்கான ஆப்ஷனையும் ஆன்சரையும் எழுதிடணும். எழுதிட்டு நீங்களே வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கக்கூடிய அந்த எல்லா கொஷனுக்கும் ஆன்சரோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒரு முறை பார்த்து நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். நீங்களே வேல்யூ பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு எழுதும்போது வராது. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் போகும்போது பப்ளிக் எக்ஸாமில் குறைஞ்சது ஒரு 12 கொஷின்ஸ் ஆச்சும் கேட்பாங்க அந்த புக் பேக்லேருந்து. அந்த 12 கொஷின்ஸுக்கும் எந்த விதமான ஏதாவது டவுட்டே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம், கரெக்டாகவும் ஆன்சர் பண்ண முடியும். 12 மார்க்ஸ் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இது ப்ராக்டிஸ் தான் முக்கியம். அந்த ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் இந்த 3 கொஷின் கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஷின் தானே, இது எவ்வளோ நேரம் பண்ணுறது வேண்டாம், திரும்ப என்ன பண்ணுங்க, மாற்றி நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு எல்லா இதில் இருக்கக்கூடிய அத்தனை கொஷினும் கரெக்டாக எழுதிட்டோம், எந்த மிஸ்டேக்குமே இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் மார்க் என்ன புக் பேக்லேருந்து எத்தனை கொஷின் எல்லா கொஷினுக்கும் மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.